இன்னொன்றையும் சேர்த்துப்போம். அகமதாபாத்ல நடந்த இந்த விமானத்துல ஒருவர தவிர அத்தன பேரும் இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த விடுதியில படித்துக் கொண்டிருந்த சில மாணவர்களும் இறந்துட்டாங்க. எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடைவதற்கு இறையருளையும், குருவருளையும் வேண்டிக் கொள்வோம். வாழ்க, வாழ்க, வாழ்க. புதன்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இன்னொரு துறையில தன்னுடைய கருத்தை மகரிஷி குடுத்திருக்காங்க. விவாகரத்தும், மறுமணமும். 1911ல மகரிஷி பிறந்திருக்கார். ஆனா 55ல இந்த கவிதைய குடுத்திருக்கார். எவ்ளோ தைரியம் இருந்திருக்கணும். நெறைய பேர் இதுக்கு அந்த காலத்துல ஆப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா மகரிஷி பெண்கள் படுற கஷ்டங்கள பார்த்து, விவாகரத்து, மறுமணம் 2த்தையுமே ஆதரிச்சிருக்கார். ஒருவரிடம் ஒருவர் மனப்பிணக்கம் கொண்டு உறவு தம்பதிகளிடை முறிந்துவிட்டால், இருவருமே 6 மாத காலம் மட்டும் இருக்க தனித்தனியாய் செய்து, பின்னர் திருமணத்தை ரத்து செய்து, திருப்பி வாழ்க்கை துணை தேடி மணம் கொள்ள வாய்ப்பளிப்போம். பெருகாமல் இதை தடுப்போம். எவர்க்கும் வாழ்வில் பிரிய மனம் மும்முறைக்கு மேல் போகாமல். அதாவது கஷ்டப்பட்டா விவாகரத்துக்கு, மறுமணத்துக்கு வேண்டிய வாய்ப்ப குடுத்து, ஆனா இது அதிகமாகாமயே இருக்கணும். அதோட 3 முறைக்கு மேல இது போகாம இருக்கணும்னு அந்த அறிவுரையும் குடுக்குறார். மாடர்னா திங்கிங் இருந்தாலும், அதுல வரம்பு மீறி போகாம இருப்பதற்கு அளவு முறை. அதுல வரம்பு மீறி போகாம இருப்பதற்கு விவாகரத்து, மறுமணம் இது பெருகாமலே இருக்கணும். அதோட 3 முறைக்கு மேல இந்த மறுமணம்ங்கிறது போகாம இருக்கணும்ன்ட்டு சொல்றார். எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. சரி. இந்த விவாகரத்துங்கிறது எதனால வருது? திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்க வினை பதிவுக்கு ஏத்த மாதிரி தான் திருமணங்கள் நடக்குது அப்படின்னுட்டு சொல்றாங்க. மகரிஷி அந்த கருத்துக்கு நமக்கு நெறைய விளக்கங்கள் குடுத்திருக்காங்க. நம்ப என்ன விதமான பதிவுகளை எதிர்கொள்ள வேண்டுமோ, அதற்கேத்த மாதிரி கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் அமையறாங்க. அப்ப இந்த விவாகரத்துங்கிறது ஏன் நடக்குது? அப்படின்னா, திருமணம் ஆயி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகவில்லை அப்படின்னா, உணர்ச்சி ரீதியாவோ, சமூக ரீதியாவோ ஒத்து போல அப்படின்னா, விவாகரத்து குடுக்கலாம். இப்ப எப்படி இப்படிலாம் நடக்குது? 1 அவங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்கு ஒத்து போல அப்படின்னாக்கா, அவங்க பிரிந்து கொள்ளலாம். இல்ல திருமண வாழ்க்கையில கணவனோ, மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமா இல்லாம துரோகம் பண்றாங்க. தவறான உறவுல ஈடுபடுறதுன்னா, அப்போ விவாகரத்து குடுக்கலாம். இல்ல கணவர் இல்லது மனைவி ஒருத்தர ஒருத்தர் உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ துன்பம் குடுக்குறாங்கன்னா, அப்போ விவாகரத்து குடுக்கலாம். இல்ல நிதி பிரச்சனைகள், இல்ல அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தா குடுக்கலாம். குழந்தை பிறக்காம இருக்கு அதனால அப்டின்னா, அப்போ விவாகரத்து குடுக்கலாம். இல்ல உடல் உறவுல பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா குடுக்கலாம்.
இல்ல ஏதோ ஒரு நோய் இருக்கு. இல்ல கணவர் ரொம்ப குடிகாரரா இருக்கார். அப்படின்னாக்கா, அப்போ வந்து விவாகரத்து குடுக்கலாம். அப்ப இந்த மாரி காரணங்கள் இருக்கு. விவாகரத்து குடுக்கறதுக்கு. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஒண்ணு கூட்டு குடும்பத்துல இருந்ததுனால, ஏதாவது இந்த மாரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட, அது அட்ஜஸ்ட் ஆயிருந்தது. அதோட இன்னொன்னு ஏன் விவாகரத்துக்கு குடுக்க முடியாம இருந்ததுன்னா, பெண்கள் ஆண்களை சார்ந்து தான் வாழ்ந்தாங்க. அந்த செல்வம் அவங்களுக்கு பொருளாதாரத்துல அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்ல. எல்லாவற்றிற்குமே கணவனை சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. அதனால விவாகரத்துங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்புறம் கணவர் இறந்துட்டா, மறுமணம் பெண்கள் அதுவும் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வேற இருந்துச்சு. அப்படி செஞ்சுட்டா போச்சு. அவ்வளவுதான். அவங்கள அந்த சமூகத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா ஆண்கள் அவங்க வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் மகரிஷி தன்னுடைய வாழும் காலத்துல பார்த்திருக்காரு. பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எவ்வளவு பெண்கள் இந்த பொருளாதார ரீதியா சுதந்திரம் இல்லாததுனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே மாரி கணவர் இறந்துட்டா மறுமணம் செய்து கொள்ளாதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு அதுவும் இல்ல. குழந்தைகள் இருந்தாலும் பாதுகாப்பு, பராமரிப்பு இல்ல. கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் எத்தனையோ விதத்துல பாலியல் ரீதியாக, அப்புறம் இவங்க வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்திலேயே இன்னொருத்தர சார்ந்து இருக்கும்பொழுது, இவங்களுக்கு நெறைய சுதந்திரங்கள் கிடைக்கல. குழந்தைய வளர்க்கறதுல பிரச்சனைகள், நெறைய விஷயங்கள மகரிஷி பார்த்ததுனால, அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கோ, ஆண்களுக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போலேன்னா, விவாகரத்து செய்து கொள்ளலாம். அப்புறம் கணவன் இறந்துட்டா, மனைவி இறந்துட்டா கணவன் செஞ்சுக்கிறதுங்கிறது ஏற்கனவே இருக்கு. ஆனா கணவன் இறந்துட்டா, மனைவி மறுமணம் செய்து கொள்ளலாம். அந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களோட ஒப்புதலோட அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம். அப்படிங்கிற இந்த ஒரு கருத்த மகரிஷி குடுக்குறார். ஆனா இந்த விவாகரத்துங்கிற விஷயம், மறுமணம்ங்கிறது இப்ப ஒரு கணவர் இறந்துட்டா திருமணம் செய்து கொள்வதுங்கிறது அவருக்கு ஆயுசு முடிஞ்சுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த விவாகரத்துங்கிறதும் அதிகமா பெருகாமல் இருக்கணும். இதை தடுப்போம் அப்படிங்கிறார். அதோட திருமணம்ங்கிறது 3 முறைக்கு மேல விவாகரத்து இந்த திருமணம்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, வாழ்க்கை அனுபவ போதனைன்னு ஒரு கவிதையில குடுக்குறார். திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த வாழ்க்கைக்கு தயாரா இருக்கணும். அத முதல்ல வந்து குடுக்கணும். பெற்றோர்களே தன்னுடைய குழந்தைகள வளர்க்கும் பொழுது, அவங்க இந்த அறிவுரையெல்லாம் குடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இந்த விளக்கங்கள்லாம் வேணும். மகரிஷி ரொம்ப அழகா இங்க குடுக்குறார். திருமணம் கொள் வயதுடைய ஆண்கள், பெண்கள் தெளிவாக அவர்கள் இல்லறம் ஏற்பதற்கு முன் பருவத்தின் வேகத்தை அமைதியோடு பயன்படுத்தும் பொறுப்புணர்ச்சி பெறுவதற்கு இருவருமே உடல் நலத்தை எதிர்காலத்தில் எப்படி எவ்வித முறையாய் பாதுகாத்து வருவதெனும் வாழ்க்கை அனுபவங்கள் தம்மை வகையாக போதிப்பார். வயதில் மூத்தோர். அப்போ வயதுல மூத்தவர்கள் திருமணத்துக்கு அதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி அறிவுரைகள் எல்லாம் குடுக்கறதுக்கு அவங்கள ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து உலக சமாதானத்துல அவர் பிளான் எழுதியிருக்கார். பெற்றோர்களே குழந்தைகள வளர்க்க வேண்டாம். அறிவில் சிறந்தவர்கள், அறிஞர்கள், அனுபவம் மிக்கவர்கள் தான் குழந்தைகள வளர்க்கணும். அதோட அந்த காலத்துல திருமண வயதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் வரும்? அதை எப்படி எதிர்கொள்ளணும்? உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி ரீதியா அந்த ஒரு வேகத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அப்படின்னு நெறைய விஷயங்கள்.
அவங்களுக்கு குடுக்கணும். அதுல தான் மகரிஷி சொல்றாரு. இந்த காயகல்பம் அப்படிங்கிறது ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், பருவ வயது வந்ததுக்கு அப்புறம், பருவம் அடைந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு 6 மாதம் கழித்து உடனே அத குடுத்துட்டா, உணர்ச்சி எல்லை மீறி போகாது. எதுவுமே ஒரு அளவோட இருக்கும். அப்படிங்கிற அந்த கருத்து தான் சின்ன வயசுலயே காயகல்பம் பயிற்சி அவங்களுக்கு குடுக்கணும். தவங்கள் குடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம பார்த்தோம். ஏன்னா, ஆண், பெண் ஒருத்தர ஒருத்தர் அட்ராக்ட் ஆறது வந்து நேச்சுரல். அது இயற்கை. அத பார்த்தோம். ஒரு கவிதையில அத கூட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது, நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கு. அதே மாரி உலக சமாதானம்ங்கிற அந்த கவிதையில இத பத்தியும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த விவாகரத்து, மறுமணம் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால, நம்ப பார்க்குறோம். ஒரு கணவன் இறந்துட்டா, அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட சடங்குகள்லாம் வருது. ஏற்கனவே ஒரு துக்கம் கணவர் போயி, அதுக்கப்புறம் இந்த ஒரு சடங்க வச்சு இன்னும் அவங்கள துக்கத்துல ஆழ்த்தி விட்டுடுறாங்க. அதுக்கு திருமணம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்றாரு. என்றைக்கு வாலிபர்கள் ஆணோ, பெண்ணோ இல்வாழ்வை ஏற்கும் வயதடைகின்றாரோ, அன்றைக்கே அரசாங்கம் அவரவருக்கு அடையாள மோதிரங்கள் அளிப்பார். உள்ளம் ஒன்றுபட்ட காதலர்கள் மாற்றிக் கொள்வார். உடன்பதிவு அரசாங்கம் செய்து, ஓர் மாதம் சென்றவுடன் திருமணத்தை அங்கீகாரம் செய்து, இல்லறம் ஏற்க வசதி செய்வார். அப்படின்னு சொல்றாரு. சோ திருமணம் கூட, அது கூட இந்த தாலி கட்டுறது, அது அப்புறம் பின்னாடி கணவர் இறந்துட்டா எடுக்கிறது அப்படிங்கிற அந்த மாரிலாம் இல்லாம, ஒரு மோதிரம் மாத்திக்கணும். அப்புறம் அத ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிவு. அத செய்யணும். அரசாங்கம் பதிவு செய்யணும். அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஏன்னா, ஒண்ணு விவாகரத்து செய்து கொண்டாலும் சரி, இல்ல கணவர் இறந்து மறுமணம் செய்து கொண்டாலும், இந்த மாரி சடங்குகள்னால பிரச்சனைகள் இருக்காது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு திருமணம், ஒரு முறை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். ஒரு கவிதையிலே அதையும் எழுதியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வயதுக்கு 25 வயதுக்கு மேல ஆணுக்கோ, பெண்ணுக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா, அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனா 2 சைட்லயும் பெற்றோர்கள் அதற்கு சம்மதிக்கணும். அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த சம்மதத்தோட தான் அவங்க வேற ஜாதியில இருந்தா கூட திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கிறேன், அத பார்க்கிறேன், இத பார்க்கிறேன்னு போக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கு. இறைநிலை அந்த மாரி ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆனா இதை நாம் உணர்ந்து இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ காதல் வந்து வயப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த டயத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. அதுக்கு சொல்றாரு உண்மை காதல்னா என்னன்னு. அருவநிலையாய் இயங்கும் அறிவின் எல்லை அவ்வப்போ ஒரு பொருளின் தொடர்பு கொண்டு மருவி நிற்கும் நிலைகளை சொல் குறிப்பால் காட்ட மாற்றுப் பெயர்கள் பல உண்டு. அவற்றுள் ஆண், பெண் இருவர் உளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் முடிவு கொண்டோ, செயலில் கண்டோ ஒருவருக்கு ஒருவர் உடல் பொருளோடு ஆற்றல் உவந்து அர்ப்பணித்த உளநிலையே காதல். காதலிக்கிறவங்க எல்லாம் இந்த கவிதையை படிக்கணும். அந்த அளவுக்கு வந்து காதல் பண்ணிக்கணும். இப்பல்லாம் வந்து காதல் செய்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட வந்து கூட்டு பாலியல் இதெல்லாம் நடக்குது. இல்ல இவங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடியே காதல் செய்றேன்னு ஒரு உடல் உறவு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு, அத வீடியோ பண்ணி, அதுல டார்ச்சர் பண்ணி, அப்புறம் அதுல வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? பெண்களும் காரணம், ஆண்களும் காரணம். பெண்கள் தனக்குள்ள பொறுப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறத உணரணும். அப்பதான் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாம இருக்க முடியும். நெறைய பெண்கள் இந்த மாரி மாட்டிக்கொண்டு வெளியில சொல்ல முடியாம, பணத்தையும் குடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி 2 நாள் முன்னாடி கூட கணவன் அந்த 2 பேர் விரும்பி இருக்காங்க. அந்த பையன் வந்து ரூபா கேட்டிருக்கான், ஓடி போயிடலான்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. வீட்ல இருந்தே இந்த பொண்ணு 20,00,000 செலவு பண்ணி திருடிட்டு போயிருக்கு.
அத பைசாவ குடுத்த உடனே இந்த பையன் அப்ஸ்காண்ட். அவ்வளதான். போயாச்சு. இப்ப இந்த பொண்ணு ஏமாந்து போயி, அதுக்கப்புறம் பெற்றோர்களும் வந்து கேட்பாங்கங்கிறதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. என்னத்துக்கு அப்படி போகணும்? கொஞ்சம் அவசரப்படாம நல்லவங்களா, கெட்டவங்களான்னு 1 வருடம், 2 வருடம் மெதுவா யோசிச்சு பார்க்கட்டுமே! அவசரமே இல்ல. அந்த மாரி 4, 5 வருடம் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் கூட இப்ப விவாகரத்து நடக்குது. புரியல. அப்ப எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிறதே இல்ல. பொறுமை, தியாகம், விட்டுக் கொடுத்தல் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்ப அதனால தான் காதல்னா என்ன? திருமணம்னா என்ன? அதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளாம, சின்ன வயசுன்னு கூட இல்லாம, வயது வந்ததுக்கு அப்புறமும் ஒருவருக்கொருவர் உடல் ரீதியாக அந்த நேரத்துல அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அத செய்து குடுத்தாங்கன்னா, ஆஹா! இவர் தான் எனக்கு வாழ்க்கை துணைவர், துணைவி அப்படின்னு நினைச்சுட்டு திருமணம் செய்து கொண்டு, அதுக்கப்புறம் பிரச்சனையில போகுது. அப்போ இது வந்து 2 பேர் மேலேயும் தவறு இருக்கு. அதோட பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். தன்னுடைய பெண்ணோ, இல்ல தன்னுடைய பையனோ எப்படி வந்து இந்த பொண்ண விரும்புறாங்க, ஒரு பையன விரும்புறாங்கன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படின்னு அத விசாரிக்கணும். குடும்ப அவங்க ஹிஸ்டரியே கேட்கலாம். அரேஞ்ச்டு மேரேஜஸ்லயே வந்து அந்த மாரி கேட்டே பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்பொழுது, ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி இப்ப ஸ்டெப்ஸ் நெறைய எடுக்க வேண்டியது இருக்கு. இல்லன்னா ரொம்ப பிரச்சனைகள் தான். அப்புறம் விவாகரத்து. விவாகரத்து இப்ப ரொம்ப வந்து கற்பனை உலகத்துல மக்கள் வாழறதுனால ரொம்ப அதிகமா போச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்து நடக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இப்போ WhatsApp இருக்கிறதுனால அவ்ளோ நியூஸ். வடநாட்டுல, பீகார்ல திருமணம் முடிந்து அவங்களுக்கு வந்து அந்த செந்தூரம், குங்குமம் எடுத்து அந்த தல வகுடுல வந்து அவங்க அத இடணும். அப்ப திருமணம் ஆயிடுச்சு அப்டின்னுட்டு அது ஒரு சடங்கு முறை. அந்த மாரி குங்குமம் இடும்பொழுது அந்த பையனுக்கு கை நடுங்கிச்சுன்னுட்டு இந்த பொண்ணு அவரோட நான் வந்து வாழ மாட்டேன் அப்டின்னுட்டு போயிடுச்சாம். எப்படியெல்லாம் வந்து எண்ணங்கள் வருது பாருங்க. ஒண்ணு யாரையாவது விரும்பியிருந்தா திருமணம் ஆறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா பரவால்ல. அதுக்கும் வந்து தைரியம் இருக்கறதில்ல. ஆனா ஒருத்தர விரும்பிடுறாங்க. இல்ல திருமணத்துல கூட இப்போ சடங்கு பாதி நடந்துட்டு இருக்கும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. இதே திருமண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. பெற்றோர்களுக்கெல்லாம் எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ அவமானம், எவ்ளோ அவமரியாதை. இதெல்லாம் குழந்தைங்களும் யோசிக்கணும். இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மள வளர்க்குறாங்களே! அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் பெற்றோர்களோட மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைங்க. என்னுடைய அம்மா, அப்பா இந்த மாதிரி காதல் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த மாரி விவகாரத்துக்கே போகக்கூடாது. அத புரிஞ்சுக்கணும். அப்படியே வந்து ஒரு ஆண் அந்த மாரி ப்ரப்போஸ் பண்ணா கூட, அவங்க கிட்ட சொல்லலாம். என்னுடைய பெற்றோர்களோட சம்மதம் இல்லாம நான் இந்த திருமணம் ஒத்துக்கொள்ள முடியாது. முதல்ல எனக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோட செய்யணும். ஆனா இப்ப இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இந்த மாரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா கூட அந்த பையன் தனக்குள்ள ஏதோ குறை இருக்கு. இவங்க ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னுட்டு, அதனால சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து செய்யறாங்க. உலகம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பெற்றோர்களோட கவனம் இல்ல, வளர்ப்பு சரியில்ல. அதுதான் காரணம். அதுக்கப்புறம் சமுதாயம். அதுவும் இருக்கு. கூட இருக்கிற நண்பர்கள், அவங்கலாம் நல்லவர்களா இருந்தா, இந்த மாரி வந்து பிரச்சனைக்கெல்லாம் அவங்க வந்து நல்ல விதமா அறிவுரை குடுக்கணும். அதுவும் இப்ப குறைஞ்சிடுச்சு. இந்த மாரி வந்து சினிமால, ஊடகங்கள்ல இந்த மாரிலாம் பார்க்கறதுனால,
தவறான வழியில கைட் பண்றாங்க. அங்கேயும் நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஆசைங்கிறது ஏற்படும். எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தால் ஆகும். இன்பத் துன்ப காரணமும் அதுவே ஆகும். இன்பத் துன்ப காரணம் அதுதான். இச்சையினும் தீ எழுந்து எரியும் பொழுது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவைக் கொண்டு அச்சமற அனுபவித்தே அணைக்கலாகும். அத அத வந்து ஏற்றுக்கொண்டு சரி பண்ணணும். அதற்கு ஒரு மாற்றும் இல்லை. ஆனால் மேலோர் நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்துள்ளார்கள்ன்னு சொல்றார். அந்த இச்சை வந்து சரியான இச்சையா இருக்கணும். ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிறார். இல்லைன்னா அதுல வந்து விளைவு வந்து தவறான விளைவா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஆசை ஏற்படலாம். அது தவறான முரணான ஆசையா இருக்கக்கூடாது. தவறான விளைவுகளை குடுக்கக்கூடிய ஆசையா இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு பாதிப்பை குடுக்கக்கூடிய ஆசையா இருக்கக்கூடாது. அப்ப ஆசைங்கிறது அது ஒழுக்கத்தோட இருக்கணும். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத ஆசைகளாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு விவாகரத்து, மறுமணம் இதெல்லாம் கடைப்பிடிக்கும்போது மகரிஷி இத ஆதரிக்கிறார். அப்ப விவாகரத்துங்கிறது கணவர் ரொம்ப டார்ச்சர் பண்றார் அப்படின்னா, விவாகரத்து செய்யலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பெண்களும் கணவருக்கு ரொம்ப டார்ச்சர் குடுக்குறாங்க. நாங்க கல்கட்டால இருந்தபோது, அங்க வந்து அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார். ஆண்களுக்கு சங்கம் இருக்காம். அந்த சங்கத்துல பெண்கள் தன்னுடைய மனைவிகள் எவ்வளவு கஷ்டம் குடுக்குறாங்க அப்படின்னு, அப்புறம் அவங்க அந்த கஷ்டம் குடுக்கறத எப்படி வந்து அரசாங்கத்துல அங்க போய் அத வந்து சொல்லி, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து, அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்கிக்கணும்னு அங்க சங்கம் இருக்கு. கேரளாலயும் இதே மாரி சங்கம் இருக்கு. ஏன்னா பெண்கள் ஆண்களுக்கு அவ்ளோ வந்து கஷ்டம் குடுக்குறாங்கன்னு. இன்னும் தமிழ்நாடு அங்கலாம் வரல. ஏன்னா இங்க வந்து ஆண்கள் பெண்களுக்கு குடுக்கறது தான் கொஞ்ச காலம் முன்னாடி அதிகமா இருந்தது. இப்போ வந்து பெண்களும் நெறைய விஷயத்துல சில விளைவுகள தானே கையில எடுத்துன்னு விடுறாங்க. ஏன்னா கஷ்டம் தாங்கல. குடிச்சிட்டு வந்து தவறான வழியில நடந்துக்கிறது, குடும்பத்துல இருக்கிறவங்களோ தவறா நடந்துக்கிறது, இல்ல பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணும்பொழுது, அவங்களே வந்து கணவர கொலை செய்ற அளவுக்கு வந்து அவங்க கஷ்டத்துக்கு ஆளாறாங்க. அப்பவும் ஆனா பெண்கள தான் வந்து இப்படி கொன்னுட்டாங்க, அவங்க கொன்னுட்டாங்களேன்னு சொல்றாங்களே தவிர, ஆண்கள் இப்படி குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுறதுங்கிறது வந்து, அத வந்து யாரும் சொல்றதுங்கிறது இன்னும் வரல. அப்ப அதுக்கு சமுதாயமும் ஒரு காரணம், அரசாங்கமும் ஒரு காரணம். இதே அரசாங்கமும் யோசிக்கணும். இப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பெண்களும் குடிக்கிறாங்க. இதுவும் இன்னும் இருக்கு. பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சா பின்னாடி அவங்க கர்ப்பம் அடைஞ்சாங்கன்னா, அந்த குழந்தைக்கு கூட இது பாதிப்ப குடுக்குது. இன்னும் அந்த விஷயங்கள்ல வந்து உணராம, ஆண்களுக்கு சரிசமமாக நாங்களும் இந்த விஷயம் சிகரெட் பிடிப்போம், குடிப்போம். அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் பண்ணிப்போம். நெறைய பேரு கல்யாணம் செஞ்சுப்போம். இல்ல திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தவறான முறையில வந்து இன்னொருத்தரோட உறவு வைத்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து நடக்குது. அப்ப இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? சமுதாயமும் இது வந்து பாதிக்கும். பின்னாடி வர சந்ததிகள பாதிக்கும். அப்புறம் விவாகரத்து செய்யறதுனால அவசரப்பட்டோ, உணர்ச்சி வசப்பட்டோ விவாகரத்து செய்யறதுனால, அந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் குழந்தையா இருந்தா அப்பாவோட துணை தேவையா இருக்கு. ஒரு வயதுக்கு அப்புறம். பெண் குழந்தையா இருந்தா அம்மாவுடைய ஆதரவு தேவையா இருக்கு. ஒரு வயதுக்கு அப்புறம். பருவம் அடைந்ததுக்கு அப்புறம். அப்ப அந்த மாரி இருக்கும்பொழுது, கணவன் மனைவி விவாகரத்து செய்துட்டா, ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. அதனாலயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு விட்டு குடுக்கணும். ஆனா, டார்ச்சர் எந்த சைடுல வந்தாலும் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைங்களே அத ஆதரிப்பாங்க. நெறைய இடத்துல பார்க்குறோம், அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா, அப்ப குழந்தைங்களே இத ஆதரிக்கிறாங்க. அதுக்கு வந்து எப்படி அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாரி வந்து சில முறைகள வந்து எடுத்து சொல்றாங்க. இல்ல அப்பாவ விட்டுட்டு தனியா வாழறது, அந்த மாரி எல்லாமும் நடக்குது. சுற்றத்தார்கள் எத்தன பேருக்கு இதெல்லாம் கஷ்டம்.
அதே மாரி மறுமணம். கணவர் இறந்துட்டா, கொஞ்சம் விவரம் தெரிந்த குழந்தைங்களா இருந்தா, கஷ்டப்படுறாங்க பொருளாதார ரீதியா அப்படின்னா, வேற யாராவது வந்து அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வருகிறார்கள் அப்படின்னா, அதுக்கு கூட ஒத்துக்கிறாங்க. சில சமயம் 2 பேரும், ஒருத்தர் மனைவி இழந்திருக்காங்க, ஒருத்தர் கணவன இழந்திருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையும் இருக்குன்னா, அந்த மாரி திருமணம் கூட இப்ப நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு குழந்தைக்கு அம்மா வேணும், இன்னொருத்தருக்கு அப்பா வேணும் அப்படின்னு யோசிக்கிறதுனால, அந்த மாரி மறுமணம்லாம் கூட நடக்குது. இதெல்லாம் நல்லதுதான். ஏன்னா, பெண்களுக்கும் பாதுகாப்பு, பராமரிப்பு தேவை. அப்போ வளர்ற குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா சப்போர்ட்டோட வளருவாங்க. அந்த மாரி சொந்தக்காரங்க இதுலலாம் நடைமுறையில நடந்திருக்கு. அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க வேற ஒருத்தர விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில ஆண்களோ, பெண்களோ விட்டுக் குடுக்கும் தன்மை கூட இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா அத வந்து பேசி எந்த பிரச்சனையும் இல்லாம விலகிக் கொள்வதும் இருக்கு. கோர்ட்டுக்குள்ள போகாம அவங்களே அத பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கூட நல்லதுதான். ரொம்ப அசிங்கப்பட்டு போகாம இதெல்லாம் நம்ம யோசிச்சு செய்ய முடியும். அதனால தான் மகரிஷி அவர்கள் விவாகரத்துக்கும், மறுமணத்துக்கும் அவர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். ஆனா அதுவும் விவாகரத்து பெருகாமல் இருக்கணும். அப்புறம் திருமணமும் 3 முறைக்கு மேல் போகாமல் இருக்க வேண்டும். விவாகரத்து 3 முறைக்கு மேல் போகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கும் அவர் வந்து எடுத்து சொல்றார். அந்த மாரி கணவர்கள மாத்திக் கொண்டே இருக்கிறதும் நல்லதல்ல. அது குழந்தைகளையும் பாதிக்கும். பின்னாடி வர சந்ததிகளையும் பாதிக்கும். உடல் ரீதியா, மன ரீதியா பாதிக்கும். அப்ப எல்லாத்துக்குமே இது சிறிய வயதிலேயே மனவளக்கலை போய் சேர்ந்ததுன்னா, பள்ளிக்கூடங்கள்ல போய் சேர்ந்து, கல்லூரிகள்ல போய் சேர்ந்தா, பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.